Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த வீக் எவிக்ஷன் யாரா இருக்கும் அப்புறம் ஃப்ரைடேயோட வோட்டிங் அனலைசிஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வோட்டிங் அனலைசிஸ் படி அதாவது மக்கள் வாக்குப்படி பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க 20% ஓட்டு 2,23,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. மணி வந்து ரெண்டாவது பிளேஸு 2,09,000 ஓட்ஸ். அடுத்தது விஷ்ணு வந்து தேர்ட் பிளேஸ் 1,87,000 votes. அடுத்தது ரவீனா 1,36,000. அடுத்தது விஜய் வர்மா 1,19,000. அடுத்தது நிக்சன் 1,04,000. லாஸ்ட்டில் மாயா இருக்காங்க 91,000. ஆனால் வந்து விஜய் டிவி வந்து கண்டிப்பாக மாயாவை வெளியே போக விட மாட்டாங்க. ஒரு வாட்டி பூர்ணிமாவை காப்பாற்றினாங்க, அது மாதிரி தான் மாயாவையும் காப்பாற்றுவாங்க. அப்புறம் வந்து நிக்சனையும் கண்டிப்பாக வெளியே போக விட மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து விஜயவர்மாவை வெளியே போக வைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புள்ளி கேங்கை வந்து வெளியே அனுப்ப விஜய் டிவிக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இருக்காது. நிக்சனை வந்து வெளியே துரத்திட்டா நல்லாயிருக்கும்னு இது நினைக்கிறேன்னா. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்வர்யாவை வந்து தடவிட்டு இருந்தான். அடுத்தது இப்போ வந்து அக்கான்னு சொல்லிட்டு பூர்ணிமாவை இருந்து தடவிட்டு இருக்கான். இவனை வச்சிருக்கும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொண்ணை வந்து கர்ப்பமாக்கி தான் அனுப்புவான். இனி அடுத்தது வந்து ரீஎன்ட்ரி கண்டஸ்டண்ட்டில் வருவாங்க. அதில் வந்து ஐஸ்வர்யா கண்டிப்பாக வருவாங்க. இப்போ வந்து பூர்ணிமாவை தடவுறதா ஐஸ்வர்யாவை தடவுறதான்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பான். எவ்வளவு ஒருத்தியை வந்து கர்ப்பமாக்கி தான் அனுப்பி விடுவான் இவன். அதனால் இவனை தயவு செஞ்சு வெளியே அனுப்பிடுங்க. வெளியே போயிட்டு இவன் எவ்வளோ கேவலமாக நடந்திருக்கானுங்கிறத அவன் பார்த்துட்டு வரட்டும். அப்போவாது இவனுக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். பூர்ணிமாலாம் என்ன ஜென்மம்னே தெரியல. அராத்தின்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் இப்போ வந்து வாந்தி வருது, இந்த மாதிரி ஒரு பொண்ணா அப்படின்னு கேவலமாக இருக்குது பார்க்கவே. தம்பின்னு சொல்லி இப்போ தம்பியை கெட்டி பிடிச்சி உருண்டுட்டு இருக்கா. தயவு செஞ்சு இந்த பூர்ணிமாவையோ இல்லை நிக்சனையோ வெளியே அனுப்பிடுங்க. ஆல்ரெடி பிக் பாஸ் ஷோ வந்து ரொம்ப கேவலமாக தான் போயிட்டுருக்கு. அதில் இந்த பரதீசிங்க வேறு அதோட பயங்கரமாக கேவலமாக பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு நிக்சனை வெளியே அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு வந்த பிறவாது அவனுக்கு தெரியட்டும் நம்ம எவ்வளோ கேவலமாக நடந்திருக்கோம் அப்படின்னு. இல்லைன்னா ஐஸ்வர்யாவும் வருவாங்க, ரெண்டு பக்கம் ரெண்டு பேரையும் படுக்க வச்சு உட்காந்து தடவிட்டு இருப்பான். தயவு செஞ்சு நிக்சனை வெளியே அனுப்பிடுங்க. கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யார் இந்த வாரம் எவிக்ட் ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.